நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. காசு கொடுத்தாலும் திமுகவை ஆதரிக்காத தமிழர்கள். திமுகவுக்கு வந்தது புதிய தலைவலி. இந்த தலைவலிக்கு திமுக இடத்துல மருந்தே கிடையாது. வருகின்ற தேர்தலில் திமுக எதை கொண்டு சந்திக்க போகிறது? பணத்தை வைத்துத்தான் சந்திக்க போகிறது. இப்போ எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் ஆளுங்கட்சியாக இருப்பதனால திமுக செலவழிப்பதற்கு தயாராக இருக்குது. ஆனால் அந்த பணத்தை வாங்க தமிழக மக்கள் தயாராக இல்லை அப்படின்றது நான் தரப்போகிற காணொலியிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீங்க. திமுகவுடைய பிரதான திட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏங்க எந்த ஒரு பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி, அது கட்சி கூட்டமாக இருக்கலாம், அரசு கூட்டமாக இருக்கலாம், இல்லை திமுகவுடைய ஆலோசனை கூட்டமாக இருக்கலாம், எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி, திமுக அமைச்சர்கள் முதல் வார்த்தை எடுத்து பேசுவது என்ன தெரியுமா? ஏமா ஸ்டாலின் அவர்கள் தாய் வீட்டு சீதனம் மாதிரி 1000 ரூபாய் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அமைச்சர் பெருமக்களுக்கு என்ன நினைவு இருக்கிறது? 1000 ரூபாய் கொடுக்குறோம், அதனால அத்தனை பெண்களும் ஓட்டு போட போறாங்க அப்படின்னு அமைச்சர் பெருமக்கள் நினைக்கிறாங்க. ஆனா அவங்க நாடாளுமன்ற தேர்தலை கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்தார்கள் என்றால், இந்த 1000 ரூபாய் ஒர்க் அவுட் ஆடா சாமி, நாம வேற ஏதாவது வேலையை பார்க்கணும் அப்படின்னு இவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அப்படி தெரிந்து கொள்ற மாதிரியே தெரியலீங்க. ஏன்னா புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபாய் கொடுக்குறோம் உயர்கல்வி படிக்கின்ற பெண்களுக்கு. தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தில் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம். 12வது படித்து விட்டு முதன்முறையாக வாக்களிக்கக்கூடிய உயர்கல்விக்கு சென்றிருக்கக்கூடிய மாணவர்களும் மாணவிகளும் 1000 ரூபாய் வாங்கறதுனால திமுக ஓட்டு போட போறாங்க. அதுலேயும் இந்த ஜூன் மாதத்தில் இருந்து விடுபட்ட எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் மாசம் கொடுக்க போறோம். அந்த வாக்கு வரும். அதையெல்லாம் தாண்டி தேர்தல் தருணத்தில் நாம கவனிக்க போறோம் வெயிட்டா. அதனால எல்லா வாக்குகளையும் காசு கொடுத்தே வாங்கி விடுவோம். இன்னும் ஒரு படி மேலே போய் நாம இலவச பேருந்து விட்டுருக்கோம், ஸ்டாலின் பேருந்து வருதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் சொல்றாங்க. அதனால முழுக்க இந்த 3-4 திட்டங்களே போதும் ஐயா திமுக அடுத்து வெற்றி பெறுவதற்கு அப்படின்னு அமைச்சர் பெருமக்கள் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கின்ற பொழுது, நீ காசு கொடுத்தா கூட உன் பின்னாடி நாங்க நிற்க மாட்டோம் ஐயா. அப்படிதான் திமுகவுக்கு ஒரு புதிய தலைவலியை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த பொதுக்கூட்டம் மேடை. இந்த வீடியோ சமூக வலைத்தளத்தில் செமையாக வைரல் ஆகிட்டே இருக்குது. இந்த பொதுக்கூட்டத்தில் பேசுறது யாருன்னு உங்களுக்கு தெரியும். நம்முடைய திண்டுக்கல் ஐ பெரியசாமி, மூத்த அமைச்சர். ஆனால் அவர் கூட்டத்திலே மக்கள் உட்காரல, அவங்க பாட்டு எழுந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது 200 ரூபாய் கொடுத்து தான் கூட்டு வந்திருக்காங்க. ஆனால் அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க? 200 ரூபாய்க்கு எவ்வளோ நேரம் உட்கார முடியுமோ அவ்வளோ நேரம் தான் உட்காருவோம். நீங்கள் 200 ரூபாய் கொடுத்து கூட்டின்னு வந்து உட்கார வச்சுருக்கோம் என்பதனால அறுவையாக போட்டுன்னு இருந்தால் நாங்கள் எவ்வளோ நாள் தான் இங்கே உட்காந்துன்னு கேட்டுனே கிடக்குது. அதனால் நேரம் போக எங்களுக்கு இருப்பு கொள்ளலை, நாங்கள் எழுந்து போகிறோம். காலி சேருக்கு மத்தியில் உட்காந்துக்கிட்டு நீ கதையாக அளந்துரு. எப்போ பார்த்தாலும் 1000 ரூபாய் கொடுத்தேன்னு சொல்கிற. அதுலேயும் திண்டுக்கலை பெரியசாமி அவர்கள் இந்த காலி சேர்களுக்கு மத்தியில் என்ன பேசுறாருன்னு கேட்டிங்கன்னா, தாய்மார்களே, தந்தைமார்களே, மத்திய அரசாங்கமானது 2 ஆண்டு காலமாக 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு பணம் தரல. அதனால் நாம் உங்களுடைய வங்கி கணக்குக்கு பணம் அனுப்பாமல் இருந்தோம். ஒரு வாரத்துக்கு முன்புதான் 3000 கோடியானது மத்திய அரசாங்கமானது விடுவித்தது. விடுவித்த உடனே உங்கள் வங்கி கணக்குக்கு எல்லாருக்கும் பணம் வந்திருக்கும். குறைந்தபட்சம் ஒவ்வொருத்தருக்கும் 5000 ரூபாய் வந்ததா இல்லையா? அதனால் உங்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அதற்கான கூலி வழங்குவதாக இருந்தாலும் சரி, இந்தியாவிலே திராவிட மாடல் ஆட்சி தான் சிறந்தது அப்படின்னு காலிச்சேர்களுக்கு மத்தியில் உட்காந்து நம்ம அமைச்சர் பேசிட்டு இருக்கிறாரு. மூத்த அமைச்சர்களுடைய கதியே இப்படி இருக்குன்னா, அடுத்தடுத்த அமைச்சர்கள் அளப்பறை செஞ்சிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கான செல்வாக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்களேன். மொத்தத்தில் காசை மட்டுமே நம்பி இருந்த திமுகவுக்கு காசுக்கெல்லாம் மதிப்பில்லடா அப்படின்ற எண்ணத்தை தான் இன்னைக்கு உருவாக்கி இருக்கும். ஆனால் இந்த 1000 ரூபாய் கொடுப்பதை எப்படி திமுக அமைச்சர்கள்லாம் நமக்கு வாக்கு விழும் என்று நினைக்கிறாங்கன்னு தெரியலையே. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல்லாம் 1000 ரூபாய் வாங்கியிருந்தா இருந்தாங்க பெண்கள். அன்னைக்கே 1,13,00,000 பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தது திமுக. இப்படி 1,13,00,000 பெண்கள் 1000 ரூபாய் வாங்கினாங்கன்னா அந்த வீட்டில் குறைந்தது 2 ஓட்டாவது திமுக போட்டிருக்கணும். அப்படி பார்க்கும்பொழுது திமுக கூட்டணிக்கு 2,26,00,000 வாக்குகள் விழுந்திருக்கணும்.
ஆனால் 2,26,00,000 வாக்குகள் விழுந்திருக்குதுன்னா அப்போ கட்சிக்காரன் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கான வாக்கு அப்போது கணக்கு பண்ணி பார்த்தா 1000 ரூபாய் வாங்குற பெண்கள் கூட நாடாளுமன்ற தேர்தலில் திமுக ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க போல இருக்குது. ஏன்னா சென்ற நாடாளுமன்ற தேர்தல் இருக்கலாம், இல்லை 2021 சட்டமன்ற தேர்தலாக இருக்கலாம். அப்போதெல்லாம் திமுக கூட்டணியானது 45% வாக்குகளை வாங்குச்சு. ஆனால் இப்போ நடந்து முடிந்த 2024 திமுக மட்டும் 26% வாக்குகள் தான் வாங்குச்சு. 1000 ரூபாய் கொடுத்தது வேலைக்கு ஆயிருந்ததுன்னு வச்சுங்களேன், பெண்களுடைய ஒட்டுமொத்த செல்வாக்கம் திமுகவுக்கு கிடைச்சிருந்ததுன்னு வச்சுங்களேன், திமுக மட்டுமே 40% வாக்குகள் வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திமுக உறுப்பினர்கள் 1.5 கோடி. அது மட்டும் இல்லாமல் 1,13,00,000 பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும். மொத்தத்தையும் கூட்டு பாருங்க. அப்போது 2,65,00,000 வாக்குகள் திமுக மட்டுமே வாங்கியிருந்துச்சுன்னா இல்லை விழுந்திருந்துச்சுன்னா அப்போ திமுக 45% மேலான வாக்குகளை வாங்கியிருக்கணும். அப்போது 1000 ரூபாய் கொடுத்தது வேலைக்காவல அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா? 1000 ரூபாயை வாங்கின பெண்கள் என்ன நினைக்கிறாங்க? நம்ம திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் ஐயா அவருடைய வீட்டிலிருந்து இந்த 1000 ரூபாய் கொடுக்கல. அவர் 1000 ரூபாய் கொடுப்பது நம்முடைய வரி பணம். அப்படி இல்லையா, நம்மளை எல்லாம் அடமானம் வச்சு வேர்ல்டு பேங்க்லேயோ இல்லை ஏஷியன் பேங்க்லேயோ எங்கேயோ ஒரு இடத்துல கடன் வாங்கி கடனை தலையில் சுமத்திட்டு கணக்குக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாரு அப்படின்றத பெண்கள் நல்லா நினச்சி பார்த்துருக்காங்க. இல்லைனா எதிர்கட்சிகள் பிரச்சாரமானது மக்களுக்கு விழிப்புணர்வை தந்திருக்குது. ஒரு கூடுதலான செய்தி என்ன தெரியுமா? ஆர்பிஐ ஆனது ஒரு தகவலை இப்போ வெளியிட்டிருக்குது. இந்தியாவிலேயே அதிகப்படியான கடன் வாங்குகின்ற மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு தானா. என்ன பார் கொடுமை. ஆனால் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக இந்த அடிமை எடப்பாடி ஆட்சியானது 5,4 லட்சம் கோடி கடனை வச்சிருச்சு அப்படின்னாங்க. ஆனால் இந்த ஆண்டு செப்டம்பருக்குள்ளாக திமுக வாங்கின கடன் எவ்வளோ இருக்க போகுது தெரியுமா? 10 லட்சம் கோடி. ஸோ 4 ஆண்டில் எடப்பாடி வாங்கின கடனை விட 1 மடங்கு வாங்கிடுறாரு. எடப்பாடி இப்போதெல்லாம் திமுகவை கார்னர் பண்ணுறதா இருந்தா, அதாவது தாக்கிறதா இருந்தா, ஐயா ஸ்டாலின் காமராஜர் ஆட்சி காலத்திலிருந்து ஏன் ஆட்சி காலம் வரைக்கும் எத்தனையோ முதலமைச்சர் ஆண்டாங்க. அவங்கெல்லாம் 5 லட்சம் கோடி தான் மொத்த பேரும் சேர்ந்து வாங்கி வச்சிருந்தாங்க. ஆனால் நீ ஒரே ஆள் 4 ஆண்டு காலத்தில் 5.5 லட்சம் கோடி இருந்ததை 10 லட்சம் கோடியாக மாற்றின பற்றியா? கடங்கார மாநிலமாக மாற்றி வச்சிருக்க பற்றியா? இந்தியாவிலே கடன் வாங்குறதுல நம்பர் 1 மாநிலமாக மாற்றிருக்க பற்றியா? உன் சாதனையே சாதனை அப்படின்னு எடப்பாடி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் தேர்தல் நேரத்தில் 1000 ரூபாய் இப்போ கொடுக்குறாங்க தெரியுமா? அது ஒவ்வொருத்தர் கைக்கும் 2000 போக போகுது. மாதம் மாதம் இப்போ 2000 கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுக்க போகிறாங்களா 2000 ரூபாய் கொடுக்க போகிறாங்களான்னு தெரியல 2026 தொடக்கத்தில். அப்போது அந்த 2000 ரூபாயை வாங்குகின்ற பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் ஒரு மாநிலத்துடைய கடனானது 11 லட்சம் கோடியை தொட்டிருக்கும். 11 லட்சம் கோடி தொட்டிருந்தா உனக்கு என்ன எனக்கு என்ன, நானா கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஒவ்வொரு பொருளின் மீதும் விலை ஏறிக்கிட்டே இருக்கும். ஏன் விலை ஏறுதுன்னு என்னைக்காவது நினச்சிருக்கீங்களா? ஏன்னா எவ்வளோ விலை ஏறுதோ அந்த விலையில் வருகின்ற வருமானம் அத்தனையும் போய் இப்போ வாங்கி நம்மளுக்கு 1000 ரூபா கொடுத்தாங்களே அந்த கடனை கட்டுறதுக்காக தான் விலை ஏறிக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, முருங்கைக்காய், கத்திரிக்காய், பருப்பு, நெல், அரிசி இப்படி விலை ஏறினா பரவாயில்ல, நம்மளுக்கு பயனே இல்லாமல் தேவையில்லாத ஆடம்பர பொருள் வாங்குவோம். அதனுடைய விலைகள் தான் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக உயர்ந்திருக்கும். ஸோ தவிர்க்க முடியாத பொருட்கள் மீது விலையை ஏற்றி விட்ருவாங்க. நீங்கள் வேண்டாம் என்று ஒதுக்கவே முடியாது, அந்த பொருளை வாங்கித்தான் ஆகணும். அந்த மாதிரி கடனை வாங்கி காசை கொடுத்து வெற்றி பெறலாம் என்று நினைக்கின்ற பொழுது காசு கொடுத்தா கூட ஒரு அளவோடு தான் உட்காந்துருப்போம். உன் அளப்பறையை கேட்கறதுக்கு நாங்கள் எப்போதும் இங்கே உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்னு மக்கள் எழுந்து போயிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம அமைச்சர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் சேரை வாடகை விட்டவன் அந்த சேரை எடுத்து மடித்து வச்சுக்கிட்டு அவன் பாட்டுன்னு போக ஆசைப்படுறான். அப்புறம் ரோட்டில் போகிற வர்றவங்களுக்காக அமைச்சர் பேசிகிட்டு இருக்காரா திமுக சாதனையை? ஆளுகின்ற தருணத்திலேயே இந்த ஆட்சியை ஆதரிப்பதற்கு மக்கள் இல்லைன்னா ஆட்சி போச்சுன்னா திமுக கட்சி இருக்கும். சரி, இதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக தான் ஊடகம் இருக்குது. நான் ஒரு வீடியோவை இன்னைக்கு சமூக வலைத்தளத்தில் பார்த்தேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்களேன். நீங்கள் அந்த தமிழ்நாடு ஹவுஸ்க்கு வந்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் இருந்த வீட்டுக்கு மேலே ஃப்ளையிங் ஃப்ளைட் பறந்துச்சு.
எங்களுக்கு மனசுல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. தமிழ்ல ஒருத்தவங்க பேசி எங்க கூட நாங்க இருக்கிறோம், நீங்க வந்துருங்க, நீங்க எங்க இறங்குறீங்களோ அங்க இருந்து நாங்க பிக்கப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுத்து தாய் வீட்டுல இருந்து வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஏன்னா நாங்க ட்ரெயின்ல வந்து சாப்பிட்றதுக்கும் எங்களுக்கு பாக்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்து அனுப்புனாங்க. தமிழ்ல இப்படி ஒரு நம்பிக்கையை நாங்க கேட்கறது எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாகவும் ஒரு தைரியமாகவும் இருந்துச்சு. எப்படியும் தமிழ்நாட்டுக்கு நம்ம பத்திரமா போய் சேர்ந்துருவோன்ற நம்பிக்கை எங்களுக்கு அங்கேயே வந்துடுச்சு. கடவுள் எங்களை தமிழ்நாடு ஹவுஸ் மூலம் கவர்மெண்ட் மூலம் எங்களை பத்திரமா பாதுகாத்து எங்களை கூட்டு வந்தாரு. கடவுளுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் நன்றி சொல்றோம். பத்திரமா வந்து சேரும்படி அவங்க எங்களுக்கு டிக்கெட்லாம் போட்டு எங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்து சாப்பாடு கொடுத்து தைரியம் கொடுத்து உறைவிடம் கொடுத்து நல்லபடியாக எங்களுக்கு கூட்டு வந்தாங்க. முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பேர் சந்திரா, பஞ்சாப். அப்பா, இந்த அம்மா அழுது தீர்த்துடுச்சுப்பா, அந்த அம்மாவுடைய வலியை நான் புரிஞ்சுக்கிட்டேன்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. இந்தியாவில் எந்த மாநிலமும் சரி இந்த மாதிரி செஞ்சதில்லை. ஆனால் தமிழகம் மட்டும்தான் சிறப்பாக செஞ்சுருக்கிறது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்முடைய மத்திய அரசாங்கமானது உக்ரைனில் போர் நடக்கின்ற போதும் சரி, இஸ்ரேலில் போர் நடக்கின்ற போதும் சரி, உடனடியாக ரஷ்யா, அப்புறம் உக்ரைனு, அதே மாதிரி அமாசனுடைய பாலஸ்தீனம், இஸ்ரேல், அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த இந்தியர்களையும் நம்ம நாட்டுக்கு திரும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போரை நிறுத்த சொல்லி விமானத்தை விட்டு மோடி அவர்கள் மீட்டுக்கிட்டு வந்தார். பாதுகாப்பு இல்லைப்பா, இங்கே வந்துருங்கப்பா அப்படின்னு சொன்னார். ஆனால் பாகிஸ்தான்காரன் தீவிரமாக தாக்குதல் தொடுக்கின்ற போது கூட எல்லை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு எந்த மாதிரி பாதுகாப்பை வழங்கணும், பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை என்ன செய்யணும் அப்படின்றத மட்டும்தான் மத்திய அரசாங்கமானது அறிவுறுத்துச்சு. ஆனால் எந்த இடத்துலையும் சரி எல்லையில் பதட்டமாக இருக்கிறது. அதனால் எல்லையில் இருக்கக்கூடிய வேற்று மாநிலத்துக்காரங்க நீங்கள் அவங்கவுங்க மாநிலத்துக்கு பத்திரமா போயிடுங்க அப்படின்னு சொன்னதே கிடையாது மத்திய அரசாங்கம். பாகிஸ்தானுடைய தாக்குதலை நாங்கள் பார்த்துக்கிறோம், எல்லையில் நீங்கள் என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க, உங்கள் மீது ஒரு துரும்பு கூட படாது, தாய் போல் இருந்து நாங்கள் காப்பாற்றிக்கிறோம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்லிச்சு. பதட்டம் அடையாதீங்க, பயப்படாதீங்க, யாரும் வெளியேறாதீங்க, எல்லையில் இருங்க, லைட்டை நிறுத்துங்க, பாதுகாப்பு ஒத்திகையை செய்யுங்க, மத்திய அரசாங்கம் சொல்கிறத கடைப்பிடிங்க, பொய்யான தகவலை நம்பாதீங்க, பொய்யான தகவலை பரப்பாதீங்க, அதிகாரப்பூர்வமான விஷயங்களை மட்டுமே ஒளிபரப்பு செய்யுங்க, பதட்டத்தை ஏற்படுத்தாதீங்க. இப்படி மட்டும்தான் மத்திய அரசாங்கம் சொல்லிட்டு இருந்தது. ஆனால் எந்த இடத்திலும் சரி ஒரு மாநில அரசாங்கமானது இன்னொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களை எப்பா நம்ம மாநிலத்துக்கு வந்துருங்கப்பா அப்படின்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய மத்திய பிரதேசம் சொல்லலை, ஹரியானா சொல்லலை, இமாச்சல பிரதேசம் சொல்லலை. ஸோ எல்லை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் கூட ஏப்பா எங்கள் மக்களை நாங்கள் காப்பாற்றிடுறோம்பா அப்படின்னு சொல்லலை. ஏன் தெரியுமா? எல்லையில் இருக்கின்றவங்களும் மக்கள் தான், எல்லையோரம் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் படிக்க போனவங்களும் எங்கள் மக்கள் தான். எல்லா மக்களையும் காப்பாற்ற வேண்டியது தான் மத்திய அரசாங்கத்துடைய பொறுப்பு. ஆனால் தமிழக அரசாங்கம் மட்டும்தான் எதற்காக ஏப்பா ஒடியாந்துருங்கப்பா நாங்கள் உங்களை காப்பாற்றுறோம் அப்படின்னு சொன்னாங்க நமக்கு தெரியலை. ஹெல்ப்லைன்லாம் கொடுத்தாங்க, அந்த ஹெல்ப்லைன்லாம் தொடர்பு கொண்டு உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இந்த அம்மா வந்திருக்கிறாங்க. இந்த அம்மா பேசுகிற ஸ்டைலை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு இடம் ஞாபகம் வரலாமே, சர்ச்சில் பாஸ்டர்கள் இப்படி தான் பேசுவாங்க. அந்த ஓதம் இங்கேயும் நல்லா தெரியுது. என்னடா ஆஸ்கார் விருதா தராங்க இப்படி நடிக்கிற அப்படின்னு தான் என்ன தோன்றுது இந்த அம்மா பேட்டி தந்த விஷயத்தை பார்க்கின்ற பொழுது. ஏன்னா வாங்கின காசுக்கு மேலே கூவராண்டா சாமி அப்படின்றதான் இருக்குது இந்த அம்மாவுடைய செயலெல்லாம் பார்க்கின்ற பொழுது. தமிழகத்தில் திராவிடமானது கொஞ்சம் கொஞ்சமாக மதிப்பு இழந்துக்கிட்டு வருது. அந்த மதிப்பை கொஞ்சம் தூக்கி நிறுத்தணும்னா இந்த மாதிரியான ஸ்டிக்கர்லாம் ஓட்டணும், இந்த மாதிரி காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றுறது. மொத்தமே போரானது 4 நாள் தான் நடந்தது. அந்த 4 நாளில் எல்லை ஒட்டி இருக்கக்கூடிய பெரும்பான்மையான வீடுகள் சேதமடையலை, மக்களும் பாதிப்படையலை. ஆனால் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும் பீதி அடைஞ்சாங்கன்னு நமக்கு தெரியல. அதுக்கு காரணம் தமிழகத்தில் இருந்த அரசாங்கம் பொறுப்பற்ற தனமாக எல்லையில் பதட்டமாக இருக்குதா இங்கே வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக இருந்த மக்களை கூட மனசை உடைய வச்சு காஷ்மீரில் இருக்கிறவங்கெல்லாம் காப்பாற்றி இங்கே கொண்டு வந்தாங்க. அதாவது எல்லையில் இருக்கக்கூடிய பிற மாநிலத்தவர் வெளியேற வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் நினைச்சிருந்தா உக்ரைனில் காப்பாற்றின மாதிரி, ரஷ்யாவில் காப்பாற்றின மாதிரி, இஸ்ரேலில் காப்பாற்றின மாதிரி இங்கேயும் காப்பாற்றிருப்பாங்க. ஆனால் தமிழக அரசாங்கமானது தமிழர்களுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதா, போர் சூழ்நிலை இருக்கக்கூடாது வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. பாகிஸ்தானுடைய தாக்குதல் என்பது காஷ்மீருக்கு மட்டுமானது இல்லை, பஞ்சாபுக்கு மட்டுமானது கிடையாது.
குஜராத்துக்கு மட்டுமானது கிடையாது. அதே மாதிரி ஹரியானா போன்ற ராஜஸ்தான் போன்ற எல்லை மாநிலங்களுக்கு மட்டுமே பாகிஸ்தானுடைய போர் அச்சுறுத்தல் கிடையாது. கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அதே போர் அச்சுறுத்தல் தான். பாகிஸ்தானோ பிற நாடோ நம்ம நாட்டுடன் சண்டைக்கு வரானா எல்லா மாநிலமும் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக தான் இருக்கணும். அதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநில முதலமைச்சர்களும் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று தான் போராடி இருப்பாங்க, முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க அந்த மக்களுக்கு. செயற்கைத்தனமாக இருந்தது அந்த அம்மா அழுதுனது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த அம்மா மட்டும்தான் அழுது, ஆனால் பின்னாடி இருக்கக்கூடிய யாருடைய கண்ணுலையும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வரல. என்ன அந்த அம்மா ஓவர் ஆக்டிங் பண்ணுது அப்படின்னு எண்ணம் தான் எல்லாருக்கும் தோன்றுது. சரி, காப்பாற்றி கொண்டு வந்துட்டாங்க. பாகிஸ்தானுக்காரன் பார்க்குறான், எல்லை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் வந்து பாதுகாப்பு ஏற்பாடு தீவிரமாக இருக்குது, தமிழ்நாட்டில் தான் பாதுகாப்பு ஏற்பாடு குறைவாக இருக்குது, அதனால் தமிழ்நாட்டு மீது ஒரு 4 குண்டு போடுவோம் அப்படின்னு போட்டான்னா காஷ்மீர்லேருந்து காப்பாற்றி கொண்டு வந்த மக்களுடைய நிலைமை என்ன ஆகுது? அதனால் ஒரு நாட்டு பிரதமரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு குடிமக்களுக்காகத்தான் தன்னுடைய பணியை செய்கிறார். அதனால் முதலமைச்சர் மீது வைத்த நம்பிக்கையை மோடி அவர்கள் மீதும் கொஞ்சம் இந்த மக்கள் வச்சிருக்கலாம். ஏன்னா எல்லை ஒட்டி இருக்கக்கூடிய மக்களை மோடி அவர்கள் கைவிடலை. அதே மாதிரி தமிழகத்தை சார்ந்தவர்களையும் மோடி அவர்கள் கைவிட்டிருக்க மாட்டார் அப்படின்னு தான் என்னுடைய எண்ணம். சரி, நல்ல விஷயங்கள் நடந்திருக்குது, வாழ்த்து சொல்வோம். ஆனால் பணத்தை நம்பி திமுக தேர்தல் களத்தில் இறங்கிச்சுன்னா மக்கள் ஆதரிக்க மாட்டாங்க, அடி வாங்கும் என்பது காலி சேர்களானது நமக்கு அந்த கணக்கை எடுத்து காட்டுது. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு போங்க. நன்றி நண்பர்களே.